இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் மரிய ஆஞ்சலா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த அருளாளர் மரிய ஆஞ்சலா என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை, ஸ்பெயின் தேசத்தினுடைய ஒரு புனிதை. தன்னுடைய 17வது வயதுல துறவரத்தை ஏற்ற இந்த மரிய ஆஞ்சலா என்கிற அருளாளர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் அனாதை கைம்பெண்களுக்குமான பணி செய்து வாழ்ந்தவர் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பெண்களுக்கான ஒரு துறவு சபை ஏற்படுத்தினார் என்றும் சரகோசா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில தான் இவருடைய பணி இருந்தது என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஏழை எளியவர்களுடைய மகிழ்ச்சியில இறைவனுடைய முகத்தை கண்டவர் தான் இந்த அருளாளர் மரிய ஆஞ்சலா என்பவர். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த வெளிப்பாட்டு வாசகங்களாகத்தான் இந்த நாட்களில் வருகிற வாசகங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்துல ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படி என்பதை பற்றி தான் மிக அழகாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் இருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் என்று வருகிற மீட்பரை பற்றின ஒரு முன் விளக்கமாகத்தான் இந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, வருகிற அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார், நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அவர் அழிப்பார், நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அப்படி என்று வருகிற மீட்பருடைய குணநலன்களை பற்றி தான் இந்த 2வது பகுதி நமக்கு சொல்லுகிறது. அந்த நாட்கள், ஆண்டவருடைய வருகையினுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை இன்னும் தெளிவாக, அந்நாட்களில் ஓநாய் செம்மறி குட்டியோடு தங்கியிருக்கும், அந்த குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும், குழந்தை ஒன்று அவற்றை வழிநடத்தி செல்லும். இப்படியாகத்தான் அந்த வாசகம் சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய வருகை, அவருடைய ஆட்சியில எப்படி இந்த உலகம் இருக்கும் என்பதைத்தான் முதல் வாசகம் அவ்வளவு அழகாக சொல்லுகிறது. அந்த மீட்பரின் வருகைக்காகத்தான் திருவருகை காலத்தை தயாரிக்க தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்துல ஞானிகளுக்கும் அறிவானவர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தினீரே, அப்படி என்று விண்ணகத்துல நாம் போக வேண்டும் என்றால், உண்மையாகவே இறைவனுடைய ஆட்சியில நாம் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு குழந்தையை போன்ற உள்ளம் இருக்க வேண்டும். குழந்தையை போன்ற நம்புகிற, குழந்தையை போன்ற விசுவாசத்தில் இருக்கிற, குழந்தையை போன்ற அந்த வழிநடத்துதலுக்கு தயாராக இருக்கிற அந்த உள்ளம் நமக்கு இருந்தால் மட்டுமே திருவருகை காலம் நமக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு மையக்கருத்தாக சொல்லுகிறது. மிக்கவர்களை, சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று நான் பார்த்தேன். ஒரு கடையில அந்த கடையினுடைய உரிமையாளர், அவருடைய ஒரு 4 வயது மகள் சிறுமி அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று அந்த கடைக்கு திருட வந்த ஒரு முகமூடி திருடன் அந்த உரிமையாளரை தாக்கி விட்டு அங்கிருந்த பணத்தை அள்ளி செல்ல முயற்சி செய்கிறான். அந்த நேரத்துல அங்க என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் அமர்ந்திருந்த அந்த 3-4 வயது சிறுமி தன்னுடைய கையில் இருந்த 2 இனிப்புகளில் ஒன்றை எடுத்து அந்த திருடன் கையில கொடுத்தா, அங்கிள் இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த திருடனுக்கு அடுத்த நிமிடமே மனம் மாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ, இங்க வந்து திருடி அவங்க அப்பாவை அடிக்கிறோம், இந்த குழந்தைக்கு என்னங்க நடக்குதுன்னு தெரியாம ஸ்வீட்டை கொடுக்குதே அப்படி என்று கொள்ளையடித்த பணத்தை அந்த உரிமையாளர் இடத்துல கொடுத்து விட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தையினுடைய நெத்தியில் அழகான ஒரு பாசமான முத்தத்தை கொடுத்து விட்டு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு மனமாற்றத்தோடு அந்த திருடன் அந்த கடையை விட்டு வெளியேறுகிறான். அன்புமிக்கவர்களே, இது உண்மையா நடந்ததோ அல்லது சித்தரிக்கப்பட்ட காட்சியோ எதுன்னு புரியல. ஆனா ஒரு குழந்தையினுடைய மாசு மறுவற்ற ஒரு அன்பு, ஒரு குழந்தையினுடைய மாசு மறுவற்ற ஒரு நம்பிக்கை,
ஒரு குழந்தையினுடைய மாசுமருவற்ற அந்த எதிர்நோக்கு ஒரு திருடனுடைய மனத்தை மாற்றுகிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நாமும் குழந்தைகளைப் போல மாறி நம்புவதிலும் விசுவசிப்பதிலும் எதிர்நோக்கிலும் குழந்தைகளைப் போல மாறி கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்காக தகுந்த முறையில நம்மையே தயாரிக்க இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.